அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய பெயிண்டிங் எத பத்தினா, ஒரு மர டேபிளுக்கு எனாமல் பெயிண்ட் அடிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு புதுசா ஒரு மர டேபிள் இருக்குன்னா, அந்த டேபிளுக்கு ஃபர்ஸ்ட்டு வுட் பிரைமர் போடணும். அதுக்கப்புறம் சாக் பட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 கோடு எனாமல் பெயிண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணி அடிக்கணும். ஸோ, இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் ஒன் பை ஒன்னா தெளிவா புரியும். ஸோ, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கங்க. ஸோ, ஓகே. இப்ப நம்ம வொர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு டேபிள எமர் ஷீட் வச்சு தேய்க்கணும். ஸோ, அதுக்காக நம்ம ரோல் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த ரோல் பேப்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 80ஆம் நம்பர் ரோல் பேப்பர் இது. டேபிள் தேய்க்கிறதுக்கு 1/4 மீட்டர் ரோல் பேப்பர் இருந்தால் போதும். இதை நம்ம கையிலேயே சின்ன பிட்டு மாதிரி கிழிச்சிக்கிட்டு 2ஆ மடிச்சுக்கிட்டு டேபிளை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எமர் ஷீட் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு மீடியமாக தேய்ச்சா போதும். எதுக்காக நம்ம தேய்க்கிறோன்னா, இந்த டேபிளில் இந்த மரத்தோட பிசுறுங்கள்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நீட்டிக்கிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரைக்கிறதுக்காக நம்ம இந்த ஷீட்டை வச்சு தேய்க்கிறோம். அதேமாதிரி டேபிளில் ஏதாச்சும் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓரளவு நம்ம தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடித்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தேய்க்கிறோம். டேபிள் ஃபுல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கட்டை ப்ரெஷ்ஷை வச்சு இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். தேய்க்கும் போது நம்ம டேபிளோட மேல் பகுதி, டேபிளோட அந்த 4 கால் பகுதி இதை மட்டும் நம்ம நல்லா நீட்டாக தேய்ச்சா போதும். ஏன்னா அதெல்லாம் தெரிகிற இடம். பாட்டம் ஏரியா தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது மறையிற இடம். ஸோ அதெல்லாம் நம்ம டைரெக்டாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக டேபிளில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஓட்டை அப்படி இல்லைனா விரிசல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும். ஸோ அதுக்காக மெட்டல் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பழைய டைல்ஸு அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ளைவுட்டு அந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் பொருள் மேலே இந்த பேஸ்ட் தனியாக, இந்த ஹார்ட்னர் தனியாக, ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம மெட்டல் பேஸ்ட் பார்த்துக்கலாம். பட்டி பார்க்கறதுக்கு 4 இன்ச்சு பட்டி பிளேடு 2 எடுத்துக்கலாம். பட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு மெட்டல் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஹார்ட்னரு கொஞ்சம் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் ஒரு 10 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 10 செகண்டுக்கு மேலே மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெட்டல் பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உடனே எடுத்து பார்த்துடணும். மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கட்டிடும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணதும் உடனே எடுத்து கேப்பில் பட்டியை வச்சு ஃபில் பண்ணிடணும். டேபிளில் இருக்கிற இந்த பெரிய ஓட்டை ஒரு வாட்டி நம்ம மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி பார்த்தா அந்த ஓட்டை ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. அதனால் ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் பட்டி மிக்ஸ் பண்ணி அந்த ஓட்டைக்கு மேலே பட்டி மறுபடியும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அந்த ஓட்டை கரெக்டாக க்ளோஸ் ஆகும். பட்டி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டேபிளுக்கு வுட் ப்ரைமர் போடணும். ஸோ வுட் ப்ரைமரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற வுட் ப்ரைமர் ஏஷியன் கம்பெனியில் ட்ரூ கேர் வுட் ப்ரைமர் 1 லிட்டர் எடுத்துருக்கோம். ப்ரைமரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் கையில் நல்லா குலுக்கிக்கணும். குலுக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரைமரே ஓப்பன் பண்ணணும். ப்ரைமர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வால் தகடு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா திருப்புளி இருந்ததுன்னா திருப்புளி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் அந்த ப்ரைமர் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு டர்பன்டைன் 1 லிட்டர் வுட் ப்ரைமருக்கு 350 ml டர்பன்டைன் ஆட் பண்ணணும். டர்பன்டைன் ஊற்றிட்டு இந்த தகடு வால் தகடு வச்சு ஒரு 10 செகண்ட் நல்லா கலக்கணும். அடியில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். கலக்கிட்டு மறுபடியும் அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிடணும். ப்ரைமர் அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு ப்ரெஷ் எடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு 10 செகண்ட் நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் பிளைனாக இருக்கிற இடத்துக்கு அடிக்கிறதுக்கு 4 இன்ச்சு காட்டன் ரோலர். ப்ரெஷ்ஷு டேபிளோட எட்ஜஸ்லாம் ஓரம் கட்டுறதுக்கு 4 இன்ச்சு காட்டன் ரோலர் பிளைனாக இருக்கிற இடத்துக்கு அடிக்கிறதுக்காக. வுட் ப்ரைமரை ப்ரெஷ்ஷில் தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைடில் 2 பக்கமும் வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும். டேபிளை ஃபஸ்ட்டு தலைகீழாக போட்டுக்கணும். தலைகீழாக திருப்பி வச்சுட்டு இந்த டேபிளோட எட்ஜஸ் எல்லாமே ப்ரெஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிக்கணும். ரோலரில் ப்ரைமர் தொட்டு எடுத்து டப்பாவோட சைடில் ரோலரை மாற்றி மாற்றி இந்த மாதிரி வழிச்சிக்கிட்டு ரோலரில் ப்ரைமரை கொஞ்சமாக எடுக்கணும். எடுத்துகிட்டு டேபிளோட பிளைனாக இருக்கிற இடத்த
ரோலர் யூஸ் பண்ணி தான் அடிக்க போகிறோம். ஒரு வாட்டி ரோலரில் ப்ரைமரை தொட்டு எடுத்தாச்சா டேபிளோட பாட்டம் ஏரியா வந்து பாதி ஏரியா அடிச்சிடலாம். அதனால் வந்து ரோலரில் வந்து சரக்கு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடித்தாலே போதும், வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். டேபிளை வந்து தலைகீழாக நம்ம பார்க்கும்போது எந்தெந்த இடம்லாம் தெரியுதோ அந்த இடம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரஷ்ல அடிச்சுக்கணும். ரோலரில் வந்து ப்ரைமரை தொட்டு ஒரு வாட்டி நம்ம ப்ளைனாக இருக்கிற இடத்த அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம்னா மறுபடியும் வந்து அந்த வெறும் ரோலரை வச்சு மறுபடியும் கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டணும். டேபிளில் வந்து பாட்டம் ஏரியா வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டோம். டேபிளுக்கு மேலே வந்து ப்ளைனாக இருக்கிற இடத்தையும் வந்து ரோலரை வச்சு அப்ளை பண்ணி அடிச்சிடணும். அதேமாதிரி வந்து டேபிளோட அந்த கால், சின்ன ஏரியா, சைடு ஏரியா இது எல்லாமே நம்ம ரோலர்லேயே அடிச்சிடணும். இப்போ வந்து நம்ம டேபிளுக்கு ஃபுல்லாக உட் ப்ரைமர் அப்ளை பண்ணி அடிச்சிட்டோம். உட் ப்ரைமர் காயத்துக்கு வந்து 1 மணி நேரம் டைம் ஆகும். 1 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் உட் ப்ரைமரை வந்து தேய்க்கிற பேப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சாக் பட்டி பார்க்கணும். உட் ப்ரைமரோட வேலை முடிஞ்சதும் மீதி இருக்கிற ப்ரைமர் வந்து அதே டின்னில் ஊற்றி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரோலரு, ப்ரஷ்ஷு இது ரெண்டுத்தையுமே வந்து டப்பாவில் வழிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து டேபிளுக்கு வந்து நம்ம பட்டி பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சாக் பட்டி 1 கிலோ எடுத்துக்கலாம். ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் தண்ணி வந்து 250 ml தண்ணி வைக்கணும். சாக் பட்டி வந்து 1/2 கிலோ கொட்டிக்கணும். பட்டி கொட்டிட்டு பட்டியை வந்து நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டி மிக்ஸ் பண்ணும்போது இந்த சாக் பட்டி வந்து கை ஃபுல்லாக ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து எனாமல் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எனாமல் வந்து கையில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பட்டியை வந்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் எனாமல் வந்து ஒரு 100 ml வந்து இந்த சாக் பட்டியில் ஊற்றிக்கணும். எதுக்காக எனாமல் ஊற்றுறோன்னா பட்டி வந்து நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக எனாமல் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து டப்பாவோட சைட்லேயே வந்து கையை நல்லா வழிச்சிக்கணும். பட்டி மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் கழுவிக்கலாம். கை சுத்தமாக நீட்டாக க்ளீன் ஆகிடும். எனாமல் எங்கேயுமே ஒட்டி இருக்காது. டேபிளில் பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி டேபிளை வந்து எமர் ஷீட்டை வச்சு தேய்க்கணும். சும்மா லைட்டாக தேய்ச்சா போதும். டேபிளில் வந்து சின்ன சின்ன பிசுறுலாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து 100ஆம் நம்பர் எமர் ஷீட்டை வச்சு சும்மா லைட்டாக லேசாக தேய்ச்சா போதும். தேய்ச்சி முடித்ததும் கட்டை ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து டேபிளில் பட்டி பார்க்கறதுக்காக 4 இன்ச்சு பட்டி பிளேடு 2 எடுத்துக்கலாம். தகடில் வந்து பட்டி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரு தகடில் வந்து பட்டி வச்சுக்கோங்க, ஒரு தகடில் வந்து பட்டி வலிக்கிறதுக்காக. டேபிளில் பட்டி வலிக்கும் போது பட்டியை தகடில் அங்கங்கே கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்ட ஒட்ட வழித்து எடுத்துருங்க. பட்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நைஸாக இருக்கும் பட்டி. சின்ன சின்ன கேப்பு எல்லாத்துலேயுமே போய் இந்த பட்டி அடங்கிடும். ஸோ அதனால் வந்து பட்டி அங்கங்கே மொத நீட்டாக வச்சு வலிச்சுட்டு ஒட்ட ஒட்ட வழித்து எடுத்துருங்க. பட்டியை வந்து எதிரும் முதிருமாக மாற்றி வலிங்க, ஒரே பக்கமாக வலிக்காதீங்க. டேபிளில் வந்து நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்தா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்க்கறதுக்கு லுக்கும் வந்து டேபிள் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து டேபிளுக்கு வந்து பட்டிலாம் பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து உட் ப்ரைமர் போட்டு 2 கோடு எனாமல் பெயிண்ட் அடித்தா போதும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம வந்து டைரெக்டாக ப்ரைமர் போட்டு 2 கோடு எனாமல் பெயிண்ட்டும் அடிச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டேபிளுக்கு வந்து ஒரு சேஃப்டி, அதுக்காக தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். டேபிளுக்கு வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டோம். பட்டி காயறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். பட்டி காஞ்சதுக்கப்புறம் எமர் ஷீட்டு வச்சு தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டி தேய்க்கிறதுக்கு 220ஆம் நம்பர் எமர் ஷீட் எடுத்துக்கலாம்.
பட்டி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. சும்மா லேசாக தேய்ச்சாலே பட்டி நல்லா பளபளன்னு கொட்டும். அது இல்லாமல் நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு பார்த்தாலே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கட்டை ப்ரஷ்ஷை வச்சு இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். ஸோ அடுத்ததாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனாமல் பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற எனாமல் வந்து ஏஷியன் கம்பெனியில் 1/2 லிட்டர் எனாமல் எடுத்திருக்கோம். பெயிண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்டு கையிலே குலுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டரு காலி டப்பாவில் பெயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு டர்பன்டைன் வந்து 1/2 லிட்டர் எனாமலுக்கு வந்து 100 ml டர்பன்டைன் ஆட் பண்ணணும். டர்பன்டைன் ஊற்றிட்டு கையிலே அந்த மாதிரி கலக்கிட்டு மறுபடியும் அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிடணும். ஊற்றிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து 4 இன்ச்சு காட்டன் ரோலர் ஒன்று எடுத்துக்கணும். ரோலரை வச்சு ஒரு 10 செகண்ட் நல்லா கலக்கிக்கலாம். டர்பண்டும் எனாமலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் டேபிளை ஓரம் கட்டுறதுக்காக 2 இன்ச்சு ப்ரஷ் எடுத்துக்கலாம். டேபிளுக்கு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டேபிளை வந்து ஃபஸ்ட்டு தலைகீழாக வச்சுக்கணும். தலைகீழாக வச்சுக்கிட்டு ப்ரஷ்ஷில் வந்து எனாமல் பெயிண்ட்டை தொட்டு எடுத்து டப்பாவோட சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து இந்த டேபிளோட எட்ஜஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிக்கணும். டேபிளோட அடியில் வந்து எங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்குதோ எல்லா இடத்தையுமே வந்து ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிடணும். ப்ரஷ்ஷில் ஓரம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரோலரில் பெயிண்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரோலரில் வந்து எனாமலை தொட்டு எடுக்கும்போது கொஞ்சமாக தொட்டு எடுக்கணும். இந்த டப்பாவோட சைட்லேயே இந்த மாதிரி ரோலரை திருப்பி வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து அடிக்கணும். டேபிளுக்கு அடியில் ப்ளைனாக இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து ரோலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோடு ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிடணும். பாட்டம் ஏரியாவில் இருக்கிற எல்லா இடமும் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து டேபிளை திருப்பிட்டு ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை தொட்டு டப்பாவோட சைடில் இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு இந்த டேபிளோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. அதே சேம் தான் ரோலரில் வந்து பெயிண்ட்டை தொட்டு டப்பாவோட சைட்லேயே வந்து சுற்றி வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும். டேபிளில் வந்து ப்ளைனாக இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து ரோலர் யூஸ் பண்ணி தான் அடிக்கணும். ஒரு வாட்டி நம்ம ரோலரில் பெயிண்ட்டு தொட்டு அடித்தாலே டேபிளோட ஒரு பாதி ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிச்சிட முடியும். ஏன்னா வந்து இது எனாமல் ஆயில் பேஸு, பெயிண்ட்டு நம்ம கொஞ்சம் தொட்டாலே அதிக ஏரியா கவர் ஆகும். ரோலரில் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வெறும் ரோலரை வச்சு மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டிக்கணும். பெயிண்ட்டு தொடாமல் அந்த ரோலரில் இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் உருட்டி முடிச்சிட்டோன்னா ரோலரில் பெயிண்ட்டே இருக்காது. மறுபடியும் வந்து வெறும் ரோலரை வச்சு கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டிக்கணும். சரிங்களா? சின்ன சின்ன இடமும் சரி, இந்த பிஞ்சு ஏரியா சரி, அதுவும் ரோலரில் அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டேபிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோடு பெயிண்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கோடு எனாமல் காயறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். அதே மாதிரி டேபிளில் இருக்கிற ட்ராயருக்கும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். ட்ராயருக்கும் உட் ப்ரைமர் அடிக்கணும். உட் ப்ரைமர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கும் வந்து நம்ம 2 கோட்டிங்கு எனாமல் பெயிண்ட் அடிக்கணும். ட்ராயருக்கும் ப்ரஷ்ஷில் ஓரம் கட்டிட்டு ப்ளைனாக இருக்கிற இடத்துக்கும் ரோலர்லேயே யூஸ் பண்ணி அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு கோட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தட் தான் செகண்ட் கோட்டிங்கும். எட்ஜஸ் எல்லாத்தையும் ப்ரெஷ்ஷை வச்சு ஓரம் கட்டிட்டு ப்ளைனாக இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே வந்து ரோலர் யூஸ் பண்ணி ஈவனாக அடிச்சுட்டு வரணும்.
இந்த பிளெயினாக இருக்கிற இடத்துல ரோலரில் பெயிண்ட் தொட்டு அடிக்கும்போது ஃபுல்லாத்தையும் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த வெறும் ரோலரை வச்சு கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி நீட்டாக வலிச்சு விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டேபிளுக்கு வந்து 2 கோட்டிங் எனாமல் பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டேபிள் பார்க்க லுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டேபிளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து 6 லிட்டர் எனாமல் தேவைப்படும். அதனோட விலை வந்து 170 ரூபா வரும். ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கையில் வந்து எனாமல் பெயிண்ட் ஒட்டியிருக்கோம். அந்த எனாமல் பெயிண்ட்டை வந்து வேஸ்ட்டில் டர்பனை நினச்சிக்கிட்டு கையில் ஃபுல்லாத்தையும் தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியாக போயிடும், கைக்கு ஒன்றும் ஆகாது. மீதி இருக்கிற இந்த பெயிண்ட்டை வந்து அதே டப்பாவில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எனாமல் பெயிண்ட்டு ஒன்றும் ஆகாது, நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடித்த ப்ரெஷ்ஷையும் ரோலரையும் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ப்ரெஷ்ஷை வந்து கழுவியும் வச்சுக்கலாம். ப்ரெஷ்ஷை கழுவுறதுக்கு வந்து டர்பன்டைன் யூஸ் பண்ணி தான் கழுவணும். ஸோ அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பாருங்கள், ப்ரெஷ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேபிளுக்கு எனாமல் பெயிண்ட் எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.